இன்றைக்கி அரசியல் ரீதியாக ஜனநாயகம் படத்தை நிறைய தடங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு விமர்சனங்கள் எழும்பப்படுது. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, என்ன தடங்கள்? இப்போ ஜனநாயகனுக்கு வந்து ஒரு தடங்கள் இல்லை ஜனநாயகம் படத்தை ரிலீஸ் பண்ணுறதுல தியேட்டர்கள் வந்து முழுமையாக கொடுக்க முடியல அப்படின்றது ஒரு விஷயமா இருக்குது. அதுக்கு வந்து மாநில அரசு வந்து ஒரு தடுப்பு இருக்குது, அதனால தான் கொடுக்க மாட்டாங்க அப்படின்றது சொல்லல. அதாவது ஜனநாயகன் படம் ஏன் அதிகமான தேட்டரில் ரிலீஸ் ஆகலைன்றதுக்கு திருப்பூர் சுப்ரமணியம் ஒன்று சொல்லியிருக்காரு. அதாவது வந்து அவங்க பர்சன்டேஜ் ரொம்ப அதிகமாக கேட்குறாங்க. நாங்கள் 70-30 அப்படின்னு தான் போயிட்டுருப்போம், இவங்க 80-20 கேட்குறாங்க. 80-20 கொடுத்தோம்னா, ஏன்னா விஜய் படம் தான் வந்து தேட்டர்களை ஒரு வருஷம் ஓடுறதுக்கு உண்டான வருமானத்தை கொடுக்கக்கூடிய விஷயம். எல்லா படங்களுமே வந்து தேட்டருக்கு வருமானம் தந்துடாது. சிறிய படம், அதாவது ஒரு வருஷத்துக்கான இழப்பீடை விஜய் படம் சரி பண்ணி கொடுக்கும். இன்றைக்கி வந்து விஜய் படத்தோட பராசக்தி படம் வர்றதே தேட்டர் ஓனர்ஸுக்கு அவ்வளோ பெரிய அதிருப்தி இருக்குது. ஏன் வந்து இதை பண்ணுறாங்கன்னு இருக்குது. ஏன்னா இந்த ஒரு வருஷத்தோட என்னோட இழப்பை விஜய் படம் சரி பண்ணி கொடுத்துரும். ஆளும் கட்சியினுடைய தடுப்பு தான். பராசக்தியினுடைய உள்ளே கொண்டு போய் இந்த ஜனநாயக படத்தோட உள்ளே விடுறதே வந்து ஆளும் கட்சியினுடைய ஒரு தடுப்பு தான். ஏன்னா அரசியல் அவருக்கு நேரடியாக வந்துட்டார், இன்றைக்கி நேரடியாக எதிர்க்க முடியாதுன்றதுனால வேறு வழியில் எதிர்க்கிறாங்க அப்படின்னு வைக்கிறாங்க. இல்லை, சேஃப் கார்டுன்னு சொல்லிக்கலாம். இப்போ நீங்கள் எல்லா விதத்துலேயுமே அரசியல் களங்களில் எல்லா விதத்துலேயுமே விஜய் வைக்கக்கூடிய செக்குக்கு இன்னொரு செக் எடுத்து திமுக வச்சுக்கிட்டே இருக்குது. அப்போ கலை படைப்புலையும் அப்படி ஒரு செக்கை எடுத்து வைக்க வேண்டிய தேவை அவங்களுக்கு இருக்குது. இப்போ ஜனநாயகம் ரிலீஸ் ஆகும்போது ஜனநாயகத்துக்குள்ளே இப்போ ட்ரெய்லர்லேயே 4 சீன் வருது. உங்களுக்கு என்னென்ன வருது? நான் திரும்பி போகிற ஐடியாவே இல்லை, ஐ ஆம் கம்மிங் அப்படின்றாரு இல்லையா? அரசியலுக்கு வந்து மக்களுக்கு சேவை செய்யுங்கன்னு சொன்னால் கொலை பண்ணிட்டோம், ஊழல் பண்ணிட்டோம், திடீர்ங்களாடான்னு சாட்டை எடுத்து அடிக்கிறார். இப்போது இதுக்கு இன்றைக்கி பராசக்தி ட்ரெய்லர் வெளியாகலைன்னா இது என்னவாயிருக்குன்னு சொல்லுங்கள்? தனித்துவமாக பேசப்பட்டோம். இது வந்து நீங்கள் அட்டாக் பண்ணுறீங்க, டைரெக்டாக திமுகவுடைய அட்டாக் ஆகிருக்கும் அது. ஆனால் இன்றைக்கி பராசக்தி வெளியானதுனால இப்போ பராசக்தி ஒரு அரசியல் பேசுது. ஓகே, அதை கவுண்டர் கொடுக்கறதுக்கு இவங்க 2 பேருக்குமே இது ஒரு நல்ல விஷயம். இது வந்து ஒரு கவுண்டர்னே வச்சுக்கோங்களேன். இது வந்து விஜயை தன்னுடைய போட்டியாளரை நினைக்கும் போது அவர் வைக்கக்கூடிய எல்லா விஷயங்களுக்கும் திரும்ப பதில் கவுண்டர் எடுத்து வைக்க வேண்டிய அவசியம் ஒரு அரசியல் கட்சியாக திமுக இருக்குது இல்லை. இது ஒரு கலை ரீதியாக தன்னுடைய இது கவுண்டரையும் எடுத்து பராசக்தியை வச்சிடுறாங்க. இது அது வந்து அவங்களுக்கு வந்து ஸ்ட்ராங்கான திரையில் வந்து அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க, தேட்டர்கள் அவங்ககிட்ட இருக்குது, சினிமாவே அவங்க தான் கண்ட்ரோல் பண்ணுறாங்க, அதனால் இதை எடுத்து வைக்கிறாங்கன்னு வச்சாலுமே ரொம்ப காம்படிட்டிவ், ரொம்ப வந்து ஒரு வலுவான போட்டியாளர் விஜய். அந்த படம் எப்படினாலும் இருக்கட்டும், அந்த படத்துக்குள்ளே அரசியலே பேச வேண்டாம், அந்த படம் அரசியலே இல்லைனாலுமே விஜயோட கடைசி படம்னு அந்த படம் பிச்சுக்கிட்டு ஓடும் இல்லையா? அதாவது வந்து எனக்கு நீங்கள் வந்து அரசியல், நீங்கள் கடைசி படம் கட்சி ஆரம்பிச்சிருக்கீங்க, அதனால் நான் அந்த அரசியலை போய் இந்த படத்தை போய் பார்க்க போகிறேன்னு ரசிகர் பார்க்க போகிறது இல்லை. விஜய் ஆடுறத பார்ப்பான், விஜய் அழுகிறத பார்ப்பான், விஜய் சிரிக்கிறத பார்ப்பான், விஜய் நடக்கிறத பார்ப்பான். அப்படி அணுவாக விஜய் ரசிக்கிறதுக்காகவே படம் பார்ப்பாங்க. அப்போ அவங்க கதையை கேட்க போகிறதில்ல, எதையுமே கேட்க போகிறதில்ல. 2.5 மணி நேரம் எனக்கு விஜய் மட்டுமே பார்க்கணும், அந்த கோணத்தில் தான் படம் பார்க்க போகிறாங்க. அந்த மாதிரி ஒரு உணர்ச்சிகரமான நேரத்தில் நீங்கள் ஒரு மொழிப்போர்னு ஒரு கருத்தை கொண்டு வந்து திமுக வைக்குது இல்லையா? அப்போது இது வந்து யோசிச்சு பாருங்கள், ஒரு யங்ஸ்டர்கிட்ட தன்னுடைய காலகட்டத்தில் கடந்து வந்த பாதை என்ன, திராவிட இயக்கம் கடந்து வந்த பாதையை நான் ஒரு கலைப்படைப்பாக கொண்டு வந்து முன்னாடி வைக்கிறேன். நீங்கள் முடிவு பண்ணுங்கள், 2த்தையும் சேர்த்து பார்த்து நீங்கள் ஒரு முடிவுக்கு வாங்க அப்படின்னு ஒரு அவங்களுக்கு அறிஞ்சோ அறியாமலையோ கொண்டு வந்து நம்ம முன்னாடி வச்சுட்டாங்க. அதாவது திட்டமிட்டிருக்காங்க, இவர் வந்து என்ன பண்ணுறாருன்றத வந்து தெளிவாக இவங்களும் அதை அதுக்கேற்ற மாதிரியே பண்ணிக்கிட்டு வந்து ஒரே டைம் ரிலீஸை வந்து கொண்டு வந்து தடுக்கிறாங்கன்னு சொல்ல வரீங்களா? தடுக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது, 2யுமே கொண்டு வந்து வச்சுட்டாங்க. தடுக்க முடியாது. இப்போ ஜனநாயகனை தடுக்கிற அளவுக்கான சக்தி பராசக்தி கிடையாது. ஏன்னா அது அவர் பெரிய நடிகர். அவர் வந்து அவர் படங்க நீங்கள் இப்போ குறைச்சி தேட்டர் கொடுத்துருக்கிறதுனால இன்னும் லாபம் ஜனநாயகனுக்கு. என்னென்னா இன்னும் லாங் டைமாக ஓடும். இப்போ விஜய் படம் வந்து குறைந்தது 20லேருந்து 25 நாட்கள் தேட்டரை ஃபில் பண்ணுறதுக்கு உண்டான கெப்பாசிட்டி உண்டு விஜய் படத்துக்கு. நல்லா இருக்கோ இல்லையோ அந்த படம் 25 நாட்கள் வந்து கண்டிப்பாக தேட்டரை ஃபில் பண்ணும். நல்லா இல்லைனாலும் குடும்பத்தோடு வந்து பார்ப்பாங்க. அப்போ தேட்டரை நீங்கள் இன்னும் குறைக்கும்போது அது இன்னும் லாங் டைம் ஆகும். அப்போ ஒரு குட்டு காம்படிஷன் தான் இது. இது வந்து ஒரு கலை வந்து அரசியல் ஆகுது. நம்ம திரும்ப சொல்லிகிட்டு இருக்கோம், ஒரு சினிமா என்ன பண்ணிடும்னா 2 பெரிய, அதாவது ஒரு கட்சி ஆரம்பித்த நடிகருக்கும் தெரியுது நமக்கு சினிமா முக்கியம்னு, ஆட்சியை பிடித்த ஒரு கட்சிக்கும் தெரியுது சினிமா ரொம்ப முக்கியம்னு.
இல்லையா? அப்போ 2 பேர் கலைங்கிறது அதுதான், கலை மக்களுக்கானது. நீங்கள் வந்து எப்படி அரசியல் களங்களில் உங்களுடைய கவுண்டர்ஸ் இருக்கோ அதே மாதிரி கலையிலையும் இந்த 2 கவுண்டரையும் கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்காங்க. இதை வெறும் வந்து சிவகார்த்திகேயன் விஜய் பிரச்சனைன்னு பார்க்காதீங்க, அந்த தேவையே இல்லை. இது ஒரு அரசியல், 2 புதிதாக தோன்றிய ஒரு அரசியல் கட்சிக்கும் ஆல்ரெடி ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சிக்கும் இடையிலான ஒரு கலை போட்டி.